எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல பார்த்தோம்னா போயானுங்கிற ஒரு பெரிய பிசினஸ்மேன், அதாவது நம்ம ஹீரோ. பட் இப்போதைக்கு நான் அவனை அப்படி சொல்ல மாட்டேன். ஸோ போயன் தான் அண்ணாவோட மரணத்துக்கு ஹீரோயின் தான் காரணம் போலன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கொற்ற மலையில அவங்கள தரதரன்னு இழுத்து போட்டு பயங்கரமா கொடுமை பண்றான். நீ நினைக்கிற மாதிரி இல்ல, உன் அண்ணாவோட மரணத்துக்கு நான் காரணம் இல்ல, தயவு செஞ்சு என்ன நம்புன்னு ஹீரோயின் எவ்வளவோ கெஞ்சுறாங்க. அது எப்படி சம்மந்தம் இல்லாம போகும்? பிகாஸ் எங்க அண்ணன் இறந்து போகும்போது அவன் பக்கத்துல இருந்தது நீ மட்டும்தான். சோ நீ தான் அவனை ஏதோ பண்ணிருக்க, கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு போயன் கத்த. உனக்கு மனசாட்சியே இல்லையா? இப்ப நான் உன்னால பிரெக்னென்ட் ஆகியிருக்கேன், உன் குழந்தை என்னோட வயித்துல வளருது, சோ நான் சொல்றத கொஞ்சமாவது நம்புன்னு ஹீரோயின் கெஞ்ச. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, மேரேஜ் ஆன நாள்ல இருந்து இப்ப வர என் சுண்டு விரல் கூட உன் மேல பட்டதில்ல, அப்புறம் எப்படி நீ என்னால பிரெக்னென்ட் ஆகிருப்ப? என்ன பண்ண தப்ப மறைச்சி எஸ்கேப் ஆகுறதுக்காக என்ன ஏமாத்துறதுக்காக பொய் சொல்லிட்டு இருக்கியா? கண்டிப்பா இதை நான் நம்ப போறது கிடையாது. என் அண்ணன் இறந்து போறப்ப எவ்வளவு வலியை அனுபவிச்சானோ அதை விட 1000 மடங்கு இப்ப நீ அனுபவிக்க போறன்னு சொல்லி ஹீரோயினை பயங்கரமா கொடுமைப்படுத்தி ஒரு பாக்ஸ்குள்ள அடைச்சு வச்சுட்டு ஹீரோ அங்க எழுந்து போயன் அங்க எழுந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ஒரு வழியா அந்த பாக்ஸ்ல இருந்து வெளியில வந்ததும் ஹீரோயின் போயங் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போதுதான் சில விஷயங்களை நினைச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா ஒரு நாள் போயங்க்கு பயங்கரமா ஃபீவர் அடிச்சிருக்கும். ஸோ நம்ம ஹீரோயின் தான் பக்கத்திலே இருந்து பத்திரமா பார்த்து இருந்திருப்பாங்க. அப்போ கான்சியஸ்ல இல்லாத ஜோயங் கண்ட்ரோலை மீறி ஹீரோயின் கிட்ட அப்படி இப்படி நடந்திருப்பான். அதனாலதான் இப்ப பிரெக்னென்ட் ஆகியிருப்பாங்க. பட் இந்த விஷயம் போயங்க்கு தெரியாதுல. சோ தான் பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக தான் ஹீரோயின் பொய் சொல்லிருக்கான்னு நினைச்சுக்கிட்டு அவளை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கான். இத பத்தி இப்ப நினைச்சு பார்த்துக்கிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோயின் ரோட்ல நடந்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல போயங் வானுங்கிற ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வரவும், கட்டின பொண்டாட்டி நான் உயிரோட இருக்கும் போது எதுக்காக நீ சம்மந்தம் இல்லாத ஒருத்திய வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறேன்னு ஹீரோயின் கேட்க, அது உனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஹீரோயினை எட்டி உதச்சிட்டு வான் அழைச்சிக்கிட்டு போயன் உள்ள போயிடுறான். பாவம் நம்ம ஹீரோயின் அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. கட் பண்ணா போயன் வீட்டுல கண் விழிக்கிற நம்ம ஹீரோயின், நல்ல வேலை நேத்து நடந்த அந்த கொடூரமான இன்சிடென்ட்ல என் குழந்தைக்கு எதுவும் ஆகல, ஒருவேளை நானே இறந்து போற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பா என் குழந்தை உயிரை காப்பாத்திட்டு தான் நான் சாவேன்னு சொல்லி ஹீரோயின் சபதம் போட்டுட்டு அந்த வீட்ல இருந்து எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணும்போது வான வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வர போயங் ஹீரோயினை பார்த்ததுமே அவங்க கழுத்தை நெரிச்சு, என் அண்ணாவை கொண்டுட்டு நைஸா எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? கண்டிப்பா நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்ல, நீதான் என்னை இவ்ளோ வெறுக்கிறீல, அப்புறம் எதுக்காக இன்னும் உயிரோட வச்சிருக்க, தயவு செஞ்சு என்னை கொலை பண்ணிருன்னு ஹீரோயின் சொல்லவும் அவங்கள அப்படியே தரதரன்னு இழுத்துட்டு வந்து ரூம்ல தள்ளி, என் பர்மிஷன் இல்லாம இன்னொரு தடவை நீ இந்த வீட்ல இருந்து வெளியில போகணும்னு முயற்சி பண்ண, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொல்ல, இப்படிலாம் சித்திரவதை பண்றதுக்கு பதிலா தயவு செஞ்சு என்னை கொன்னுடுன்னு ஹீரோயின் கெஞ்சிரா. உன்னை கொன்னுட்டா ஒரு நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சிடும். சோ நீ பண்ண தப்ப நினைச்சு நீ டெய்லியும் வேதனைப்பட்டு சாகுற அளவுக்கு நான் உன்னை சித்திரவதை பண்ண போறேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறான். ஹீரோயினை பத்தி எல்லா உண்மைகளும் தெரிஞ்சுமே இன்னும் எதுக்காக அவளை டிவோர்ஸ் பண்ணாம இருக்கீங்கன்னு வான் கேட்க, அது உனக்கு தேவையில்லை, உன் வேலையை பாருன்னு சொல்லி திட்டிடுறான். எனக்கு எல்லாம் புரியுது, பட் ஹீரோயின் இப்ப இருக்க கண்டிஷன்ல பொறாமப்பட்டு என் வயித்துல வளர்ற நம்ம குழந்தைய கொன்னாலும் கொன்னுடுவா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொல்லவும், அப்படிலாம் எதுவும் பண்ணிட மாட்டா, இதுக்கப்புறம் நடக்க போற எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயன் அங்க எழுந்து கிளம்புனதும், இன்னும் ஏன் டிவோர்ஸ்க்கு ஒத்துக்க மாட்டான்? ஒரு வேலை அன்னைக்கு நடந்த உண்மை தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் எனக்கு தான் திண்டாட்டம், அதுக்குள்ள ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லி வான் ஏதோ பிளான் போட ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா சம்பவம் நடந்த அன்னைக்கு நம்ம ஹீரோ தான் அன்கான்சியஸா இருந்தார்ல, சோ அது தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிற வான், நீ ஏன் கூட தான் ரொமான்ஸ் பண்ண, அதனால நான் இப்ப பிரெக்னென்ட் ஆகிட்டேன்னு ஒரு குண்டை தூக்கி போடவும், ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாண்டுட்டோங்கிற குற்ற உணர்ச்சியில போயனுமே, சரிம்மா இதுக்கப்புறம் உன்னோட எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் நானே ஏத்துக்கிறேன்னு சொல்லிதான் இப்ப வான தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கான். பட் இந்த குழந்தைக்கு அவன் அப்பா இல்ல, அதே நேரம் எங்க உண்மை தெரிய வந்துச்சுன்னா மாட்டிப்போமோங்கிற பயத்துல வான் அன்னைக்கு நைட்டே ஆளுங்களை வச்சு நம்ம ஹீரோயினை கடத்திட்டு வந்து அவங்க வயித்துல இருக்க போயங்கோட குழந்தைய கொல்ல முயற்சி பண்ணவும் ஹீரோயின் விட மாட்டாங்க. அப்பாவ ஒரு நாள் போயங் இந்த மாதிரி, எனக்கு ஹீரோயினை சுத்தமா பிடிக்கல, அவர் ரொம்ப கெட்ட பொண்ணு, என்னோட குழந்தைக்கு அம்மாவாகிற தகுதி அவளுக்கு இல்லவே இல்லைன்னு கோவமா சொன்னதை இப்ப பிளே பண்ணி காட்டவும் ஹீரோயின் நம்பிக்கையை இழந்து மனசுடைஞ்சு போயிடுறாங்க. வான் அவங்க கையை மிதிச்சு, இங்க பாரு, உன்னோட அப்பா அம்மா வாங்கின கடனை திரும்ப கொடுக்க முடியாம தான் உன்னை போயனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க. சோ அவங்க 2 பேருக்கு நடுவுல உண்மையான காதல்னு எதுவும் கிடையாது. ஆனா எனக்கு சின்ன வயசுல இருந்தே போயங் மேல ஒரு கண்ணு, அதனாலதான் எப்படியாவது அவனை மேரேஜ் பண்ணி ஆகணும்னு அவன் பக்கத்திலே இருந்தேன். பட் திடீர்னு உள்ள பூந்து நீ ஆட்டத்தை கலக்க பாத்தீனா எப்படி என்னால சும்மா இருக்க முடியும்? அதான் தர லோக்கலா இறங்கி உன்னை ஒரு கை பாக்கலான் இருக்கன்னு சொல்லி கண்ணாபினான்னு போட்டு அடிக்கிறா. பாவம் அடுத்தடுத்த அதிர்ச்சிகளை நம்ம ஹீரோயினால தாங்கிக்க முடியல. நீ போயனோட அண்ணாவை கொல்லலங்கிறத நான் நம்புறேன், பட் போயன் நம்பணுமே. ஈவன் இப்ப நீ பிரெக்னென்ட் ஆனது அவனால இல்லைன்னுமே அவன் நம்பிட்டு இருக்கான். சோ இதுக்கப்புறம் உன்னை யாராலையுமே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க போயன் வந்துடவும்
வான் செட் பண்ண ஒரு நர்ஸ் உள்ள ஒரு முக்கியமான சர்ஜரி நடந்துட்டு இருக்கு, நீங்க உள்ள போக கூடாதுன்னு தடுக்கிறாங்க. இதை கேட்டுடுற வான் உஷாராகி டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து தன்னோட கையில கிழிச்சுக்கிட்டு அந்த கத்தியை ஹீரோயின் கிட்ட தூக்கி போடவும் தெரியாதனமா கேட்ச் பண்ணிடுறா. அப்ப கரெக்டா உள்ள வர போயன் கிட்ட போனா போது பார்த்தாலே பாவமா இருக்குன்னு சொல்லி தான் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்தேன், இப்ப என்னையே கொல்ல முயற்சி பண்றாங்க, கொஞ்சம் விட்டுருந்தா நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆகிருக்கும்னு சொல்ல அவளை நம்பாதீங்க, அவ பொய் சொல்றான்னு ஹீரோயின் எவ்வளவோ கத்துறா. நீ வாய மூடு, ஏற்கனவே என்னோட அண்ணாவை கொன்னுட்ட, இப்ப அடுத்து கொலை பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்கவும் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, எப்படி நான் உன் பெர்மிஷன் இல்லாம வீட்ல இருந்து வெளியில வந்திருக்கங்கிறத கொஞ்சம் முன்னாடி யோசிச்சு பார்க்கலையான்னு ஹீரோயின் கேக்குறாங்க. ஆடா ஆமா இல்லன்னு போயன் யோசிக்கவும் நீ தானே உனக்கு ரொம்ப பயங்கரமா வயிற்று வலிக்குது, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போன்னு என்கிட்ட கெஞ்சின, சோ நானுமே ரொம்ப இலகுன மனசுக்காரிங்கிறதுனால உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்தது தப்பா, இப்ப என்னையே நீ கொலை பண்ண பாக்குறியான்னு கேட்டு இந்த வான் அப்படியே பிளேட்டை மாத்திடுறா. அதையுமே இந்த போயங் முட்டாப்பைய நம்பி அவளை அப்படியே அல்லேக்கா தூக்கி இத்தனை நாளா நான் உன்னை மட்டும் தான் பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், பட் எப்போ உன் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சதோ அது பிறந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லவும் தாங்கிக்க முடியாத ஹீரோயின் தயவு செஞ்சு என்ன நம்பு, இது உன்னோட குழந்தைதான்னு எவ்வளவோ கத்தி பாக்குறாங்க. ஆனா அதெல்லாம் நம்பாம போயங் அங்கே எழுதி கிளம்பிடுறான். பாவம் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுற நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இறந்து போன போயங்கோட அண்ணா போட்டோவை பார்த்து அன்னைக்கு உண்மையாவே என்ன நடந்ததுங்கிறது உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும், நான் சொன்னா உங்க தம்பி நம்ப மாட்டான், ஒருவேளை நீங்களே உயிரோட வந்தாதான் நம்புவான் போல, பட் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி பயங்கரமா அழுகுறா. ஆக்சுவலா அண்ணா நிஜமாவே ரொம்ப 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 நல்ல மனுஷன். அன்னைக்கு நம்ம ஹீரோயினுக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தன்னோட கோட்டை கழட்டி போட்டு விட்டு நீ அதை நினைச்சும் பயப்படாத, நாளைக்கு காலையில நான் தம்பிக்கிட்ட எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்றேன், ஒரு வேளை அவன் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா நானே உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. இதை பார்த்துட்டு செம டென்ஷன் ஆகிடுற போயங் நம்ம ஹீரோயினை ரொம்ப தப்பா நினைச்சுக்கிட்டு கண்ணாபின்னான்னு சரக்கடிச்சு கண்ணு முன்னு தெரியாத போதையில என்ன மேரேஜ் பண்ணிக்கிறது இல்லாம என் அண்ணாவையும் அடைய பாக்குறியா, அதுக்கு நான் கண்டிப்பா விட மாட்டேன்னு சொல்லி பயங்கரமா கட்டாயப்படுத்தி மறுபடியும் தப்பா நடந்திருப்பான். இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது என் அண்ணாவோட ரூம்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு போயன் கேட்டு கத்துறான். ப்ளீஸ் என்னால முடியல, தயவு செஞ்சு என்ன விட்டுரு, எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு ஹீரோயின் கேட்டு கெஞ்சுறாங்க. ஏன் உன் அழகை காட்டி வேற எவனையாவது ஏமாத்தி வாழ்க்கையில செட்டில் ஆக பாக்குறியா, கண்டிப்பா அதுக்கு நான் விட மாட்டேன்னு சொல்லி ரொம்ப கோவமா போயன் கழுத்தை பிடிச்சு நெரிக்கவும் நம்பிக்கை இல்லாத என் கூட எதுக்காக நீ வாழ்ற, உனக்கு தான் என்ன பிடிக்கல, என்ன விட்டுருன்னு ஹீரோயின் கெஞ்சவும் அவங்க கையை பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு வந்து வான்வானுக்கு முன்ன நிறுத்தி இப்ப இவ கஷ்டப்படுறதுக்கு நீ தான் காரணம், சோ கூடவே இருந்து ஒரு நல்ல வேலைக்காரியா வான்வானுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுன்னு போயாங் சொல்ல நான் உன்னோட ஒய்ஃப், எதுக்காக இவளுக்கு சேவை பண்ணணும்னு ஹீரோயின் கேட்க என்ன ஒய்ஃபா, என்ன மறந்துட்டியா, உன் அம்மா அப்பா வாங்கின கடனை திரும்ப கொடுக்க முடியாம தான் உன்னை எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க, சோ உன் மேல எனக்கு எந்த காதலும் ஃபீலிங்ஸும் கிடையாது, அதனால என்னை பொறுத்தவரை நீ ஒரு நாயா இருந்து உன் முதலாளிக்கு சேவை பண்ணுன்னு சொல்லவும் இவ்ளோ பேசுறியே, அப்புறம் எதுக்காக அன்னைக்கு என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்ட, உனக்கு என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லைனா டைரக்டா சொல்ல வேண்டியதானேன்னு ஹீரோயின் கேட்கவும் போயன் யோசிக்கிறான். ஆக்சுவலா போயனுக்குமே நம்ம ஹீரோயின் மேல கிரஷ் இருந்திருக்கும், அதனாலதான் சொன்ன உடனே அவங்கள மேரேஜ் பண்ணிருப்பான். பட் அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் நடந்து போயிடுச்சு இல்லையா, சோ அந்த ரீசனுக்காக தான் இப்ப நம்ம ஹீரோயினை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். பட் இதை வெளியில காட்டிக்காம வழக்கம் போல அவங்கள டார்ச்சர் பண்ணி ஒழுங்கா இவளுக்கு சேவை பண்ணுன்னு சொல்லிட்டு வான் கிட்ட ஹீரோயின் உன் பேச்சை கேட்டுக்கிட்டு உனக்கு அடிமையா இருந்து சேவை பண்ணலனா எனக்கு கால் பண்ணு, இவளுக்கு நான் ஒரு பாடத்தை கத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறான். அப்புறம் என்ன வான் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுறா. அவங்கள போட்டு பயங்கரமா அடிக்கவும் உனக்கு இதுக்கெல்லாம் உரிமை இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு நீ துணிஞ்சிட்டியான்னு சொல்லி அவங்கள வெளியில அதாவது வீட்டு வாசலுக்கு அழைச்சிட்டு வந்து இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள நீ இந்த மொத்த இடத்தையும் கிளீன் பண்ணா மட்டும்தான் நீ உயிரோட இருக்கலாம், இல்ல நீயும் காலி உன் குழந்தையும் காலி, என்ன இந்த டீலுக்கு ஓகேவான்னு கேட்கவும் கோவப்பட்டு ஹீரோயின் கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. வான் உடனே ஹீரோக்கு கால் பண்ணி ஹீரோயின் எனக்கு எந்த உதவியும் பண்ண மாட்றா, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது, குடிக்க தண்ணி கேட்டா எடுத்துட்டு வந்து தரமாட்டான்னு கோத்து விடவும் அந்த முட்டா பயலுமே நம்பி வான் சொல்றதை கேட்டு அவளுக்கு நீ சேவை பண்ணலனா அப்புறம் நான் உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், தென் நீ காலம் ஃபுல்லா ஜெயில இருந்து கஷ்டப்பட வேண்டியதான்னு சொல்லி மிரட்டவும் பாவம் ஹீரோயின் அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்து கஷ்டப்படுற ஒரு மெய்டு பொண்ணு அவங்க தான் பிரெக்னெண்டா இருக்காங்களே, சோ அவங்களுக்கு பதிலா நான் இந்த வேலையை பாக்குறேன்னு சொல்றா. ஆனா வான் விடாம அவளையுமே திட்டி ஒழுங்கா உள்ள போ, நான் யார சொல்றேனோ அவங்க மட்டும் தான் இந்த வேலையை செய்யணும், இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள இந்த இடத்த நீ கிளீன் பண்ணல அப்புறம் நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறா. ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருக்கிற நம்ம ஹீரோயின் இப்ப கஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்யறதுனால கொஞ்ச நேரத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. கட் பண்ணா இங்க ஒரு முக்கியமான பிளாஷ்பேக். தான் பிரெக்னெண்டா இருக்கிற சந்தோஷமான விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்றதுக்காக ஹீரோயின் ஆசாசியா போகும்போது வான் தான் பிரெக்னெண்டா இருக்கிறதா ஹீரோ கிட்ட சொல்லவும் அவனுமே உண்மைதான் போல நம்பி உன் குழந்தைக்கு நான் தான் அப்பா, சோ நானே உனக்கான எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் எடுத்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருப்பான். இதை பார்த்து அதிர்ச்சி ஆகிடுற ஹீரோயின் என்ன நடக்குதுன்னு கேட்க
அக்கா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, அன்னைக்கு நான் தான் அதிகமா சரக்கடிச்சிட்டேன். ஸோ கான்ஷியஸை மீறினதுனால தான் எனக்கும் ஹீரோக்கும் நடுவில் கசமுசா நடந்துருச்சு. பட் நான் எதையுமே வேணுக்குனே பிளான் பண்ணி பண்ணல, ஏதோ ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்துருச்சு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. ஒன்ஸ் குழந்தை பிறந்ததும் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன், ஹீரோ விட்டு போயிடுவேன்னு சொல்ல ஹீரோயினால பதில் பேசவே முடியல, உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. நீ எதுக்கு தேவையில்லாம அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க? ஜஸ்ட் அவ எனக்கு ஒரு ஃபேக் ஒய்ஃப் தான். வாங்கின கடனை திரும்ப கொடுக்க முடியாம அவங்க அம்மா அப்பா என் தலையில கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. மற்றபடி அவ மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்லைன்னு போயன் சொல்லியிருப்பான். இப்போ அதெல்லாம் நினைச்சு பாக்குறேன் நம்ம ஹீரோயின். உன்ன மாதிரி ஒரு மனசாட்சியே இல்லாத மிருகத்தை காதலிச்சிருக்கேன், உன் கூட வாழ்ந்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குன்னு சொல்லி அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. பிளஸ் பயங்கரமா ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருது. அப்ப கரெக்டா வீட்டுக்கு வர போயங் ஹீரோயினோட இந்த நிலைமையை பார்த்து பதறி போய் உடனே அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றான். என்னதான் கோவம் இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் ஹீரோயினை உண்மையா லவ் பண்ணியிருக்கான் இல்லையா? ஸோ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டத்தை கலைக்கிறதுக்காக அங்க வர ஒன் நான் எதையுமே வேணுக்குனே பண்ணல, தற்செயலா நடந்துருச்சுன்னு சொல்லவும் போயன் நம்பாம நான் அவளை உன்னை பார்த்துக்க சொல்லிட்டு போனது உண்மைதான், பட் எதுக்காக நீ அவளை வெளியில அனுப்புனன்னு கேட்கவும், ஐயோ நான் எதுவுமே பண்ணல, நீங்க போன கொஞ்ச நேரத்திலேயே நான் அசந்து தூங்கிட்டேன், இப்பதான் எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்கிற உண்மையே தெரிய வந்தது, அதனாலதான் நான் பார்க்க வந்தேன்னு சொல்லி மழுப்பிடுறா. இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம போயங் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது டாக்டர் வெளியில வரவும் என்ன ஆச்சுன்னு கேட்க, நீங்க தானே பேஷண்டோட ஹஸ்பண்ட், ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? ஆல்ரெடி ஹீரோயின் ரொம்ப வீக்கா இருந்திருக்கா, பிளஸ் டெலிவரி டேட் வேற நெருங்க போகுது, அதனால குழந்தையும் அம்மாவும் ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தாங்க. பட் எப்படியோ நாங்க போராடி 2 பேரையுமே காப்பாத்திருக்கோம், இதுக்கப்புறமாவது கொஞ்சம் அக்கறையா இருங்க, ஹீரோயினை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்ல, எஸ் டாக்டர், இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் கேர்ஃபுல்லா இருக்கேன்னு போயங் மண்டே ஆட்டவும், எங்க இவன் மனசு மாறி ஹீரோயின் சைடு போயிடுவானோன்னு பயந்து போயிடுற ஒன் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, முடியல, வயிற்று வலிக்குது, காலை வலிக்குதுன்னு சொல்லவும், நீயும் போய் ஏதாவது பெட்ல அட்மிட் ஆயிக்கோ, டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு போயங் அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆத்தாடி, இன்னும் கொஞ்சம் அமைதியா இருந்தோம்னா கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நம்ம சொல்லி முடிஞ்சு போயிரும், அதுக்குள்ள எப்படியாவது ஹீரோயின் கதையை முடிக்கணும்னு சொல்லி குழந்தைய காலி பண்றதுக்காக ஒரு மோசமான சூப்பர் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து தரா. கண்டிப்பா இவ ஏதாவது வில்லங்கத்தை வேக வச்சு எடுத்துட்டு வந்திருப்பாங்கிறத புரிஞ்சுக்கிற ஹீரோயின் அந்த சூப்பை குடிக்காம மறுத்துடுறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம சமத்து பொண்ணா இந்த சூப்பை குடிச்சிட்டீன்னா உன் குழந்தை மட்டும் காலியாவான், இல்ல உன் கதையும் நான் முடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி அந்த சூப்பை ஊட்ட ட்ரை பண்றா. பட் ஹீரோயின் அதை தட்டி விட்டுட்டு, என்ன என் குழந்தை பிறந்துட்டா உண்மையெல்லாம் தெரிய வந்துருமோன்னு பயப்படுறியா? அன்னைக்கு நைட்டு ஹீரோ கூட இருந்தது நான் தாங்கிறது உனக்கே நல்லா தெரியும், ஈவன் இப்போ உன் வயிற்றுல வளர்ற குழந்தை ஹீரோவோடது இல்லைங்கிறது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், அப்புறம் ஏன் இப்படி மனசாட்சியே இல்லாம இன்னொருத்தரோட வாழ்க்கையை நீ அழிக்க பாக்குறன்னு ஹீரோயின் கேட்க, அதனால என்ன இப்ப ஏற்கனவே போயங்க்கு ஒன்று சுத்தமா பிடிக்கல, ஸோ உங்க 2 பேரையும் பிரிக்க நான் அவருக்கு ஹெல்ப் பண்றேனே தவிர நானா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கல, ஸோ சொல்ற பேச்சை கேட்டீங்கன்னா உயிரோட இருக்கலாம், இல்ல சீக்கிரமாவும் சோழியை நான் முடிச்சிருவேன்னு சொல்லும்போது கரெக்டா அங்க போயங் வரவும் உஷாராகிற ஒன் அக்கா, உங்களுக்காக நான் எவ்வளோ ஆசையா சூப் எடுத்துட்டு வந்தேன், ஆனா நீங்க என் மனசை புரிஞ்சுக்காம ஏன் இப்படி தட்டி விடுறீங்க, கோவப்படுறீங்கன்னு நடிக்கவும் என்ன ஆச்சுன்னு போயங் கேட்க, ஒன் ஆஸ் யூஷுவல் தன்னை ரொம்ப நல்லவளா காட்டிக்கிட்டு ஹீரோயினை பத்தி தப்பா பிட்டுகளை போட்டு விடுறா. பட் இந்த தடவை போயன் நம்பாம, இப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, ஆர் யூ ஓகே பேபின்னு கேட்க, எப்படி உன்னால மட்டும் இப்படி பச்சையா நடிக்க முடியுது, இத்தனை நாளா என் குழந்தைக்கு நீ அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீல, இப்ப நான் சொல்றேன் என் குழந்தைக்கு அப்பாவா இருக்க உனக்கு எந்த தகுதியும் இல்ல, என்னை ஃபர்ஸ்ட் இங்க இருந்து விடுன்னு சொல்லி ஹீரோயின் எழுந்திருக்கவும், சரி நான் உன் குழந்தைக்கு அப்பான்னு சொல்றீல, அதை நீ என்கிட்ட நிரூபிக்கணும்னா குழந்தை பிறக்கிற வரைக்கும் என்னோட கண்ட்ரோல்லையே இருன்னு போயங் ஃபோர்ஸ் பண்றான். இந்த லூசு பையன் நல்லவனா கெட்டவனாங்கிறது புரியாமலே நம்ம ஹீரோயின் ரொம்ப பேனிக் ஆகிடுறாங்க. தென் வெளியில வந்ததும் ஹீரோயின் ரொம்ப வீக்கா இருக்கா, இந்த நிலைமையில உன்னை பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவா, ஸோ இதுக்கப்புறம் நீ ஹீரோயின் முகத்துல முழிக்காத, இங்கே இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு போயங் அங்கே இருந்து போனதும், இப்படியே அமைதியா இருந்தோம்னா கூடிய சீக்கிரம் பயபிள கண்டிப்பா கட்சி மாறிடுவான், அப்புறம் நம்ம பாடு திண்டாட்டமா போயிடும்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிடுற ஒன் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கும் போது போயங் ஹீரோயினுக்காக ரொம்ப அக்கறையா பாசமா சமைக்கிறத பார்த்ததுமே ஒனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. என்ன இவன் பொசுக்குன்னு இப்படி மாறிட்டான், இவனை நம்பினா அப்புறம் நாம தான் ரோட்ல நிக்கணும் போல, இதுக்கப்புறம் இப்படி விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அவளே பிளான் பண்ணி வேணுக்குனே கீழே விழுந்ததும் சிவியரா ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருது. வலி தாங்க முடியாம ஐயோ அம்மானு கத்துறத பார்த்து தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோ பதறி போய் குழந்தைய காப்பாற்றணுங்கிறதுக்காக இப்ப ஹீரோயின் இருக்க அதே ஹாஸ்பிட்டல்ல ஒன் அட்மிட் பண்றாரு. ஆனா பயப்படுற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பட் இந்த சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டு போயங்க ஏமாத்தி ஹீரோயின் கிட்ட இருந்து பிரிக்கணுங்கிறதுக்காக இந்த ஒன் புள்ள ஒரு நர்ஸுக்கு நிறையவே காசு கொடுத்து
இந்த மாதிரி மேடம் ரொம்ப ரொம்ப சீரியஸா இருக்காங்க, உடனே அவங்களுக்கு பிளட் தேவைப்படுது, ஆனா இப்போதைக்கு எங்க பிளட் பேங்க்ல ஸ்டாக் இல்ல, சோ நாங்க வெளியில கேட்டிருக்கோம், ஆனா யாருமே பிளட் தர முன் வர மாட்டாங்க. அப்புறம் இப்படியே டிலே ஆயிட்டு இருந்துச்சுன்னா 11 மேடம் உயிரையும் குழந்தை உயிரையும் காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டமா போயிடும்னு சொல்லவும் போயன் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கும் போது எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கும் 11 மேடம்க்கும் ஒரே பிளட் குரூப் தான், வேணும்னா நான் அவங்க கிட்ட பேசி பாப்பான்னு நர்ஸ் கேட்க, யா ஷோர் கண்டிப்பா, எப்படியாவது என் குழந்தை உயிரை காப்பாத்துனா போதும், நீங்க அந்த பேஷண்ட் கிட்ட பேசி பாருங்க, எவ்வளோ காசு தர வேணாலும் நான் ரெடியா இருக்கேன்னு ஹீரோ சொன்னதும் தான் போதும் அந்த நர்ஸ் ஆளுங்களை கூட்டிட்டு பிளட் எடுக்க போயிடுறாங்க. அந்த பேஷண்ட் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான். ஆக்சுவலா 11க்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, அவ நல்லா தான் இருக்கா, பட் பழி வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு பிளானை போட்டுட்டா. இது தெரியாம போயனுமே ஓகேன்னு சொல்லிடவும் அந்த நர்ஸ் 11 கிட்ட நிறைய பணம் வாங்கிட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து பிளட் எடுக்க போகும்போது என்னை விட்டுருங்க, நான் இப்ப பிரெக்னெண்டா இருக்கேன், ஆல்ரெடி நானே ரொம்ப வீக்கா தான் இருக்கேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு கத்துறா. தன்னோட ஆசை காதலி 11 உயிரை காப்பாத்துறதுக்காக உங்க ஹஸ்பண்ட் போயங் தான் உங்ககிட்ட இருந்து பிளட் எடுக்க சொன்னான்னு நர்ஸ் கொளுத்தி போடவும் ஹீரோயின் மனசுடைஞ்சு போயிடுறா. இந்த கேப்ல அந்த நர்ஸ் தேவையான ரத்தத்தெல்லாம் எடுத்துக்கிறாங்க. பாவம் ஹீரோயின் இன்னும் அதிகமா வீக் ஆகிடுறா. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண் விழிச்சு பார்க்கும்போது குவா குவான்னு ஒரு குழந்தை அழுகுற சவுண்டு கேட்கவும் தன்னோட குழந்தையா இருக்குமோங்கிற சந்தோஷத்துல தேடுறாங்க. நீ இப்படி ஆர்வமா இருக்கிறத பார்த்தாலே எனக்கு செம்ம காண்டாகுது, அவ்வளோ சீக்கிரம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன், ஏற்கனவே நானும் ஹீரோவும் சேர்ந்து உன்னோட குழந்தைய கொன்னுட்டோன்னு 11 சொல்ல ஆரம்பத்துல ஹீரோயின் நம்பவே மாட்டுறாங்க. என்னதான் இப்ப ஹீரோக்கோ மேல பெருசா நம்பிக்கை இல்லைனாலும் ஒரு காலத்துல உன்னையே சுத்தி வந்து உருகி உருகி காதலிச்சிட்டு இருந்தான். சோ திடீர்னு மனசு மாறி உனக்கு பிறந்த குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா நான் மாட்டிக்குவேன். அதான் தடயமே இல்லாம எவிடன்ஸ் அளிக்கிறதுக்காக ஹீரோக்கே தெரியாம அவன் பர்மிஷனோட உன் குழந்தைய நான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி ஹீரோயின் வயித்துல அழுத்தவும் பாவம் அவங்க வலி தாங்க முடியாம துடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் ஹீரோ நம்ப போறதில்ல, ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிரு, உயிரோடவாவது இருக்கலாம்னு சொல்லவும் பாவம் ஹீரோயின் மயங்கிடுறா. அப்போ ஒரு குழந்தைய தூக்கிட்டு வர டாக்டர் நாங்க ஹீரோ கிட்ட என்ன சொல்றதுன்னு கேட்க, இந்த மாதிரி ஹீரோயின் பிளட் டொனேட் பண்ணதுனால ரொம்ப வீக் ஆகிட்டாங்க, குழந்தை வயிற்றுக்குள்ளேயே இறந்து போயிடுச்சு, பட் நானும் என்னோட குழந்தையும் உயிரோட இருக்கோம், நல்லா இருக்கோம்னு போய் சொல்றா. ஆக்சுவலா இப்ப டாக்டர் கையில வச்சிருக்க குழந்தை நம்ம ஹீரோயினோடது தான். எங்க ஒரு வேளை நம்ம ஹீரோ சந்தேகப்பட்டு 11க்கு பிறந்த குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா அதோட அப்பா வேற ஒருத்தங்கிற உண்மை தெரிஞ்சிருமோங்கிற பயத்துல தான் இவ கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம தன்னோட குழந்தைய கொன்னுட்டு ஹீரோயின் குழந்தைய இவ குழந்தையா போய் சொல்றா. ஈவன் டாக்டருமே இவ சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட ஒப்பிச்சிடுறாங்க. பிளட் டொனேட் பண்ணவங்க பிரெக்னெண்டா இருந்தாங்களா, இந்த விஷயத்தையே என்கிட்ட நீங்க முன்னாலேயே சொல்லலன்னு ஹீரோ கேட்கவும், நீங்க தானே சார் எப்படியாவது 11ஐயும் குழந்தையையும் காப்பாத்த சொன்னீங்க, அதனாலதான் நாங்க பிரெக்னெண்டா இருந்த பேஷண்ட் கிட்ட இருந்து பிளட் எடுத்தோம்னு சொல்ல, ஆட பாவீங்களா, என் குழந்தைய காப்பாத்த சொன்னா இப்படி வேற ஒரு குழந்தையோட உயிரை எடுத்து என்ன பாவி ஆக்கிட்டீங்களேன்னு சொல்லி ஃபீல் பண்ற நம்ம ஹீரோ, ஓகே பாதிக்கப்பட்ட அந்த பேஷண்ட்டுக்கு பெஸ்டான ட்ரீட்மெண்ட் கொடுங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி திரும்பினா அந்த பேஷண்ட்டை வெளியில எடுத்துட்டு வராங்க. வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோயின் தான். பார்த்து ஷாக் ஆகிடுற நம்ம ஹீரோ, அப்ப இவகிட்ட இருந்து தான் நீங்க பிளட் எடுத்தீங்களான்னு கேட்க, ஆமாங்க சார், நீங்க தானே எப்படியாவது 11ஐயும் குழந்தையும் காப்பாத்த சொன்னீங்க, அதனாலதான் இந்த ரிஸ்கான விஷயத்த நாங்க ஹேண்டில் பண்ணோம்னு டாக்டர் பைத்தியக்காரி மாதிரி பேசவும் கடுப்பாகிடுற ஹீரோ, அதுக்குன்னு என் ஒய்ஃபோட வாழ்க்கையிலேயே விளையாடுவீங்க, இதுக்கு நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கண்ணாபின்னான்னு கத்துனதுக்கு அப்புறம் பதறி அடிச்சுக்கிட்டு போய் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி, செல்லம் தங்கம் உனக்கு எதுவும் இல்லல, ஆர் யூ ஓகேன்னு கேட்க, நீ தான் என்கிட்ட இருந்து பிளட் எடுக்க சொன்னியான்னு ஹீரோயின் கேட்கவும், ஆமா அது வந்துன்னு ஆரம்பிக்கும் போது கடுப்பாகிற ஹீரோயின் பலார்னு கண்ணத்திலேயே ஒரு அப்பு அப்பி, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, என் மேல இருக்கிற கோபத்துல எதுக்காக என் குழந்தைய கொன்ன, நீ இப்படி ஒரு கொடூரமான அரக்கனா இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லி அளவும் டக்குன்னு ஹக் பண்ணி என்ன மன்னிச்சிரு, நான் எதையும் வேணுக்குனே செய்யல, ஸ்டில் நான் உன்னை இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்லும் போது அங்க வர 11, அக்கா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, இதெல்லாம் என்னோட தப்பு தான், நான் மட்டும் கிரிட்டிக்கலா இல்லைனா இந்நேரத்துக்கு உங்க குழந்தை உயிரோட இருந்திருக்கும், என் உயிரையும் குழந்தை உயிரையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் ஹீரோ உங்ககிட்ட இருந்து பிளட் எடுக்க ஆர்டர் போட்டாரு, மற்றபடி அவர் மேல எந்த தப்புமே இல்லைன்னு குத்தி குத்தி காட்டுறா. ஏண்டி உன் குழந்தை உயிரை காப்பாத்துறதுக்காக எதுக்கு என் குழந்தைய கொன்னீங்க, உன்னை பார்த்தாலே எனக்கு கடுப்பா வருது, இங்க இருந்து போன்னு கத்தவும், அவதான் போன்னு சொல்றானே ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லி ஹீரோ 11 திட்டி அங்க இருந்து அனுப்பிடுறாரு. பத்தாவதுக்கு ஹீரோயின் வேற ரத்தமா வாந்தி எடுக்கிறாங்க. பதறி போயிடுற ஹீரோ என்னாச்சுன்னு கேட்க, நீயும் 11 சேர்ந்து என் குழந்தைய கொன்னுட்டீங்க, இதுக்கப்புறமாவது என்னை என் போக்கல விடுங்கன்னு சொல்லி எழுந்திருக்கும் போது ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால பொதால்னு மயங்கி விழுந்துடுறா. அப்புறம் அதே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. வேற ஒரு டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட சுத்தமா பிளட்டே இல்ல, சோ ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்காங்க, இப்படி அடிக்கடி டென்ஷன் ஆகிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் அது அவங்க உயிருக்கே ரொம்ப ஆபத்தாகிடும், அதனால அவங்கள ரொம்பவே பத்திரமா கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்லவும் லைட்டா மனசு இழகுற நம்ம ஹீரோ தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோயினுக்கு பிறந்து இறந்து போன அந்த குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்றான்.
இதை பார்த்துட்டு வான் வான் ரொம்ப நக்கலா சிரிக்கிறா. பிகாஸ் அந்த குழந்தையோட அப்பா யாருங்கிறது இவளுக்கு மட்டும் தான் தெரியும். தென் வீட்டுக்கு வந்ததும் டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம ஹீரோயினை ரொம்ப பத்திரமா அக்கறையா பாத்துக்கிறாரு. அவங்க பிளட் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்காக சம்திங் ஏதோ மூலிகை சூப்பெல்லாம் ரொம்ப பாசமா ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து ஊட்டவும் ஹீரோயின் வேண்டான்னு சொல்லி தள்ளி விட்டுறா. கடுப்பாகிடுற ஹீரோ வழக்கம் போல கழுத்து பிடிச்சி நெரிச்சு, குழந்தைய இழந்த நீ எவ்வளவு மன கஷ்டத்துல இருப்பங்கிறதே என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் என்னோட பொறுமைக்குமே ஒரு அளவு இருக்கு, தேவையில்லாம என்ன சீண்டி பார்க்காதன்னு சொல்லி கத்தவும், கொலகாரன் உனக்கே இவ்வளவு கோவம் வரும்போது பாதிக்கப்பட்ட எனக்கு கோவம் வருதுல, என்னடா தப்புன்னு கேட்டு ஹீரோயின் கத்துறாங்க. இங்க பாரு, இறந்து போனவனோட குழந்தைக்கு நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். ஒருவேளை நீ சொன்ன மாதிரி அது என்னோட குழந்தையா இருந்தா அதுக்கப்புறம் நான் உன்னை தங்க தட்டுல வச்சு தாங்குவேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க எழுந்து போயிடுறான். அப்போ வான் வான் பயங்கரமா ஃப்ளர்ட் பண்றதுனால செம்ம கடுப்பாகி, அதான் உனக்கு குழந்தை பிறந்துருச்சுல, அவனுமே ரொம்ப ஆரோக்கியமா இருக்கான், ஈவன் நீயுமே இந்த இன்சிடென்ட்ல இருந்து ரெக்கவர் ஆகிட்ட, சோ இதுக்கப்புறம் நீ இங்க இருக்க கூடாது, சொன்ன மாதிரி திரும்ப உன்னோட வீட்டுக்கே போயிடுன்னு சொல்லவும், அப்படிலாம் என்னால ஹீரோயினை தனியா விட்டுட்டு போக முடியாது. பிகாஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ இப்ப அவங்க கஷ்டப்படுறதுக்கு நானுமே ஒரு விதத்துல காரணமாகிட்டேன். என் குழந்தை உயிரை காப்பாத்துறதுக்காக தன்னோட குழந்தை உயிரை இழந்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. சோ ஒரு அம்மாவா இப்ப அவங்க எவ்வளவு பெரிய மன கஷ்டத்துல இருப்பாங்கங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதனால நான் அவங்க பக்கத்திலேயே இருந்து அவங்க கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகுற வரைக்கும் அவங்களுக்கு நான் சேவை பண்ணுவேன்னு ஒரு பிட்ட போடவும், இந்த ஹீரோ முட்டா பயலுமே நம்பி, சே நான் நினைச்சு பார்த்ததை விட நீ நிஜமாவே ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க, சோ உனக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா தயங்காம என்கிட்ட கேளு, என்ன வாழ்ந்தாலும் நான் உனக்கு அதை கண்டிப்பா பண்றேன்னு சொல்ல, பாவம் இந்த அப்பாவியாடு வாண்டடா என்கிட்ட வந்து என்ன வெட்டுன்னு மண்டைய காட்டிட்டு நிக்குது. சோ கரெக்டான நேரமா பார்த்து ஏக்மால் தோத்து கூடாவா சோழிய முடிச்சிடலான்னு வான் வான் ஏதோ பிளான் போடுறா. இது எதுவும் தெரியாம இந்த ஹீரோ லூசு பையன் எப்படியாவது நம்ம ஹீரோயினை பழையபடி ரொம்ப நல்ல மென்டாலிட்டியில மாத்தணுங்கிறதுக்காக அழுதுகிட்டு இருக்க குழந்தைய தூக்கிட்டு வந்து பக்கத்துல வைக்கவும், சத்தம் கேட்டு எழுந்திருக்கிற நம்ம ஹீரோயின் ரொம்ப பாசமா அந்த குழந்தைய தூக்கி அழகா கொஞ்சுறாங்க. இதை பார்த்து ஹீரோவுமே சந்தோஷப்படுறான். ஆனா இது பிடிக்காத வான் வான் ஹீரோயினை பழி வாங்குறதுக்காக அவங்க தூங்குற நேரமா பார்த்து குழந்தைய ஏதோ பண்ணிடுறா. சிவியரா ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருது. ஐயோ அக்கா எப்படி பண்ணிட்டீங்களே, நீங்க எங்க மேல கோவத்துல இருக்கீங்கிறது தெரியும், பட் என் அப்பாவி குழந்தை என்ன பண்ணுச்சு, ஏன் இப்படி அதை காயப்படுத்தி வச்சிருக்கீங்கன்னு கேட்டு அழுது நாடகம் போடவும், நம்ம ஹீரோக்கு அடுத்து என்ன பண்றதுனே தெரியல, ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிடுறான். இந்த கேப்ல வான் வான் ஹீரோயின் கண்ணத்துல பலார்னு அரைஞ்சி அவங்க கழுத்து நெரிச்சு, போயும் ஒரு குழந்தைய பழி வாங்கியிருக்க, நீ எல்லாம் மனுஷியா இல்ல மிருகமானு கேட்டு கத்தி அடிக்கவும் டக்குன்னு ஹீரோ தடுத்துடுறாரு. அப்புறம் டாக்டர் வந்து குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. பயப்படுற அளவுக்கு பெரிய காயம் இல்ல, ஜஸ்ட் ஸ்கின்ல ஸ்கிராச்சஸ் ஏற்பட்டதுனால தான் ரத்தம் வந்துச்சு, மற்றபடி குழந்தை ஆல்ரைட்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புனதுமே ஹீரோயின் என் மேல கோவத்துல இருக்கான்னு தெரியும், பட் என் குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, எதுக்காக அதை அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு கேட்டு வான் வான் அழுது சீன் போடுறா. ஹீரோயின் தான் இந்த தப்ப பண்ணிருக்காங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல, எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும், சோ தேவையில்லாம பழி போடாதன்னு ஹீரோ சொல்ல, அவளை பத்தி தெரிஞ்சுமே இன்னும் எதுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆக்சுவலா அவ தான் உங்க அண்ணாவை கொன்னான்னு வான் வான் சொல்ல ஹீரோக்கு கோவம் வந்துடுது. வாய மூடுன்னு கத்திடுறான். அப்ப கரெக்டா பிஏ டிஎன்ஏ டெஸ்டுக்கான ரிப்போர்ட் தராரு. ஆசாசியா வாங்கி பார்த்தா நெகட்டிவ்னு இருக்கவும் ஹீரோ செம்ம காண்டாகி, ஹீரோயின் தன்னை ஏமாத்திட்டா, தனக்கு துரோகம் பண்ணிட்டா போலன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு ரொம்பவே கோவமா அவளை கண்ணா பின்னான்னு திட்டவும், ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, இது பொய்யான ரிப்போர்ட், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஹீரோயின் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பாக்குறாங்க. ஆனா இந்த முட்டா பயலுக்கு தான் அடிக்கடி மூளை கெட்டு போயிரும்ல, சோ கோவத்துல கண்ணாபின்னான்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணவும், சரி நான் உனக்கு துரோகம் பண்ணதாவே இருக்கட்டும், அப்புறம் எதுக்காக இன்னும் என் கூட வாழ்ந்துட்டு இருக்க, ஒழுங்கா என்ன டிவோர்ஸ் பண்ணி என்னை விட்டுட்டு போயிடுன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஏன் வேற யாரையாவது மேரேஜ் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆகிடலான்னு பாக்குறியா, நீ நிம்மதியா இருக்க நான் என்னைக்கும் விட மாட்டேன், நீ பண்ண பாவத்துக்கு இதுதான் கரெக்டான பனிஷ்மெண்ட்னு சொல்லி கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம நம்ம ஹீரோயினை தரதரன்னு இழுத்துட்டு வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு போயிடுறான். அங்க இருக்கிற மத்த பேஷண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினை பயங்கரமா அடிச்சு காயப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. பாவம் நம்ம ஹீரோயினால அங்க இருந்து தப்பிச்சு போக முடியாம ரொம்ப கஷ்டப்படுறா. இதெல்லாம் பார்த்துட்டு வான் வான் ஏதோ வாழ்க்கையில பெருசா சாதிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷப்படும் போது பின்னால இருந்து யாரோ வந்து அவளை தொடுறாங்க. அது வேற யாரும் இல்ல, இத்தனை நாளா வான் வானுக்கு ரகசியமா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த ஒரு டாக்டர். ஆக்சுவலா இவனுக்கும் வான் வானுக்கும் நடுவுல தான் இல்லீகலான அஃபேர் இருந்திருக்கும், இவனால தான் வான் வானுமே பிரெக்னென்ட் ஆகிருப்பா. சோ இப்ப அவன் வந்து ஃபிளர்ட் பண்ணவும் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் தெரிவிக்காம வான் வானுமே அவன் கூட போய் சேர்ந்து ஜல்சா பண்ண ஆரம்பிச்சிடுறா. இது எதுவும் தெரியாம நம்ம ஹீரோயின் தனக்கு துரோகம் பண்ணிட்டா, தன்னை ஏமாத்திட்டா போலன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா சரக்கடிச்சு ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுறான். இதை தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிற வான் வான் அவன் கூட க்ளோஸா இருக்கலாம்னு ட்ரை பண்ணும்போது, நீ நினைக்கிற எதுவும் நடக்காது, என் வாழ்க்கையில ஹீரோயின் மட்டும்தான், அவதான் என்னோட காதலி, அவதான் என்னோட ஒய்ஃப், நான் எந்த அளவுக்கு அவளை காதலிச்சேனோ இப்ப அந்த அளவுக்கு வெறுத்துட்டு இருக்கேன், சோ வேற எந்த பொண்ணுக்குமே என் மனசுல இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான்.
இப்படியே விட்டா எனக்கே இருந்தாலும் நாம மாட்டிப்போன்னு பயந்து போயிடுற வான் வேற வழி இல்லாம அவளாவே ஒரு டிவோர்ஸ் நோட்டீஸ் ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் ஹீரோயின் கிட்ட கொடுத்து, கூடிய சீக்கிரம் நானும் ஹீரோவும் மேரேஜ் பண்ணிக்கிறதா பிளான்ல இருக்கோம், அதுக்கு நீ அவரை டிவோர்ஸ் பண்ணா மட்டும்தான் முடியும், சோ நீ இதுல சைன் போட்டுட்டீனா அதுக்கப்புறம் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கைய வாழலான்னு சொல்ல, பாவம் மனசு உடைஞ்சு போயிடுற நம்ம ஹீரோயின் வேற வழி இல்லாம சைன் போட்டுட்டு நான் ஆசாசையா காதலிச்சவரும் என்ன புரிஞ்சுக்காம விட்டுட்டு போயிட்டாரு. எனக்குன்னு பிறந்த குழந்தையும் உயிரோட இல்ல, இதுக்கப்புறம் நான் இந்த உலகத்துல உயிரோட வாழ்றதுக்கு எந்த அர்த்தமுமே இல்லைன்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் மாடியில இருந்து குதிக்க போகும்போது கரெக்டா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தாங்கி பிடிச்சி காப்பாத்திடுறாரு. ஏன் என்ன காப்பாத்துன, நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தம் இல்ல, நான் சாகணும், என்ன விட்டுருன்னு ஹீரோயின் அழறாங்க. உன்னோட மனவேதனையை என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஸோ இந்த டிப்ரெஷன்ல இருந்து நீ வெளியில வர நான் உனக்கு உதவி பண்றேன்னு ஃப்ரெண்டு ஆறுதல் சொல்றாரு. அப்புறம் இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வரவும் என் பொண்டாட்டியை எப்படி வேற ஒருத்தன் கூட்டிட்டு போலான்னு சொல்லி கோவப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பும் போது ரொம்ப சந்தோஷமா ஓடி வர வான் ஹீரோயின் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டுட்டான்னு சொல்லவும் கடுப்பாகிடுற ஹீரோ அதை வாங்கி பார்த்துட்டு அவ கழுத்தை நெரிச்சு யாரை கேட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணன்னு சொல்லி அவளை பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். நான் ஒன்னும் என்னோட சுயநலத்துக்காக இப்படி பண்ணல, நம்ம குழந்தையோட ஃபியூச்சரை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நான் வாக்கு கொடுத்த மாதிரி திரும்ப என்னோட வீட்டுக்கே போயிட்டா அப்புறம் நம்ம குழந்தைய யாரு பாத்துப்பா? என்னதான் நீங்க காசு கொடுத்து நிறையவே மெய்ட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணாலும் கண்டிப்பா ஒரு தாயோட பாசத்துக்கு ஈடாகாது. அதான் நீங்களே கண்ணால பாத்தீங்களே ஹீரோயின் நம்ம குழந்தைய காயப்படுத்தி வச்சிருந்தத. சோ அந்த மாதிரி அடுத்தடுத்து வரவங்க நம்ம குழந்தைய கஷ்டப்படுத்த மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம். அதனாலதான் நம்ம குழந்தையோட ஃபியூச்சரை மனசுல வச்சுக்கிட்டு நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன்னு பொய்யா ஒரு பிட்ட போட்டு பயங்கரமா நடிக்கிறா. அதுவே இங்க நம்ம ஹீரோயின் பார்த்தோம்னா அந்த மோசமான இன்சிடென்ட்ல இருந்து வெளியில வர முடியாம பயங்கரமா சஃபர் ஆகிட்டு இருக்கதை பார்த்து மனசு கேட்காத ஹீரோயின் ஃப்ரெண்டு, நீ எதை நினைச்சும் வருத்தப்படாத, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது கரெக்டா உள்ள வர நம்ம ஹீரோ ஏன் பொண்டாட்டிய பாத்துக்க நீ யார்டான்னு கேட்டு அவன் கண்ணத்திலேயே பலாருன்னு அரைஞ்சிட்டு அதுக்குள்ள இன்னொருத்தனை தேடி பிடிச்சிட்டியான்னு ஹீரோயினை ரொம்ப தப்பா பேசுறான். உனக்கு மனசாட்சி இல்ல? இப்ப அவ எப்படி ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல இருக்காங்கிறது தெரிஞ்சுமே எதுக்காக அவன் ஒய்ஃப் கிட்ட இப்படி தப்பா பேசுறேன்னு ஃப்ரெண்டு கேட்க, எது ஒய்ஃபா? அவளாம் எப்பயோ செத்து போயிட்டா, இப்போதைக்கு ஹீரோயின் என்னோட அடிமை, நான் சொல்றதுதான் கேட்டாகணும்னு ரொம்பவே கட்டாயப்படுத்தி ஹீரோயினை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து, நான் இருக்கும்போது எதுக்காக நீ வேற ஒருத்தனை தேடி போன, உனக்கு என்ன தேவையோ அதை நான் தரேன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். ஒரு வழியா தப்பிச்சிடுற நம்ம ஹீரோயின் எழுந்திருச்சு நின்னா சிவியரா ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடுது. அப்புறம் என்ன செக் பண்றதுக்காக டாக்டர் வீட்டுக்கே வந்துடுறாங்க. பட் ரொம்ப பேனிக் ஆகிடுற ஹீரோயின், எனக்கு பயமா இருக்கு, தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, என்ன அடிக்காதீங்க, என்ன விட்டுருங்கன்னு சொல்லி அளவும் சமாதானம் பண்றதுக்காக ஹீரோ கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒன்னும் இல்ல பயப்படாதன்னு சொல்லவும் கோவப்படுற ஹீரோயின் அவன் முதுகலையே கடிச்சிடுறாங்க. இருந்தாலும் ஹீரோ போர்த்துக்கிறாராமா. அப்புறம் டாக்டர் ஹீரோயினுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு பேஷண்டோட மென்டல் ஹெல்த் ஸ்டேபிளா இல்ல, அதே நேரம் பிசிக்கலி அவங்க ரொம்பவே வீக்கா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் நீங்க அவங்க கூட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு குழந்தை இல்லாம போறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்கு. பிளஸ் ஹீரோயினோட உயிருக்குமே பெரிய ஆபத்தாகிரும்னு சொல்லி பயமுறுத்திட்டு போயிடுறாரு. அதுவே இங்க நம்ம ஹீரோ அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கும் போது சில விஷயங்கள் எல்லாம் நினைச்சு பாக்குறான். ஆக்சுவலா ஹீரோவோட அண்ணா இறந்து போயிட்டதா சொல்றாங்கல்ல, அவருக்கு பீனட்டால வேர்க்கடலையால அலர்ஜி இருந்திருக்கும். அதாவது சிலருக்கெல்லாம் சில ஃபுட்ஸை சாப்பிட்டா அலர்ஜி ஆகிரும், உடம்பு ஃபுல்லாக ரெட்டாக தடிச்சு போயிடும், ரத்த வாந்தி எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருந்திருக்காரு. ஸோ ஒரு நாள் நம்ம ஹீரோயின் சம்திங் இந்த ஸ்மூத்தி மில்க் ஷேக் மாதிரி ஏதோ ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்கா. அதை குடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோவோட அண்ணாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்ததுல ஃபுட் பாய்சன் ஆகியிருக்குங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சி சொல்லவும் நம்ம ஹீரோயின் தான் கடைசியாக அவனுக்கு பீனட் ஸ்மூத்தி போட்டு கொடுத்தான்னு சொல்லி ஹீரோ கோவப்பட்டு அவளை அடிச்சிருக்கான். தென் அண்ணாவுமே இறந்து போயிருக்காரு. ஸோ என் அண்ணாவோட மரணத்துக்கு நீ தான் காரணம்னு சொல்லி இத்தனை நாளா நம்ம ஹீரோயினை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்கான். இப்ப இதெல்லாம் யோசிச்சு பார்த்து இத்தனை நாளா ஹீரோயின் தான் மேல எந்த தப்பும் இல்ல, நான் உன் அண்ணனை கொல்லலன்னு சொல்லிட்டு இருக்கா. சோ இதுக்கு பின்னால வேற ஏதோ ஒண்ணு இருக்கு, அது என்னவா இருக்கும்னு சொல்லி யோசிக்கும் போது இந்த ஒன் புள்ள எரியிற தீல எண்ணெய் ஊத்துற மாதிரி வந்து ஹீரோயினை பத்தியே பேசவும் ஹீரோ செம காண்டாகிடுறாரு. அப்போ கரெக்டாக ஹீரோவோட பிஏ ஹீரோயின் மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தப்போ சில சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கேட்டிருப்பான். அதை ஒப்படைக்கவும் ஆத்தாடி எங்க நம்ம மாட்டிக்க போறோமோன்னு சொல்லி பயந்துடுற ஒன் நம்ம குழந்தை அழுகுற மாதிரி சவுண்டு கேட்குது, நான் போய் என்னங்கிறத பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறா. பட் ஹீரோ விடாம என்னமா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணலான்னு சொல்லி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ப்ளே பண்ணா. அதுல இவன் அந்த டாக்டர் கூட ஒன்னாண்டது, அப்புறம் அந்த டாக்டரை வச்சே மற்ற பேஷண்ட்டை ஏவி விட்டு நம்ம ஹீரோயினை பயங்கரமா டார்ச்சர் பண்ணி அவங்க உடம்பு ஃபுல்லா காயம் ஏற்படுத்தினாங்கல்ல, அதெல்லாம் ப்ளே ஆகவும் ஒனுக்கு டர் ஆகிடுது. பார்த்துட்டு ஷாக் ஆகிடுற ஹீரோ, என்ன சிம்ரன் இதெல்லாம்னு கேட்க, இல்லங்க தயவு செஞ்சு இதை நம்பாதீங்க, யாரோ என்ன மாட்டி விடுறதுக்காக பொய்யான எவிடன்ஸை கிரியேட் பண்ணிருக்காங்க, இதுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஒன் எவ்வளவோ சொல்றா. பட் நம்ம ஹீரோ ஒன்னும் அந்த அளவுக்கு முட்டாள் இல்ல, ஹீரோயின் விஷயத்துல தான் கொஞ்சம் கோக்குமாக்கா இருக்கான். மற்றபடி நீதி நேர்மையெல்லாம் தெரியும்ல.
நீ இன்னும் என்ன பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கீல? இவ்வளோ எவிடன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் எப்படி நான் உன்னை நம்பிட்டு லூசு பையன் மாதிரி நீ சொல்ற எல்லாத்துக்குமே மண்டையாட்டிட்டு இருக்க முடியும்? ஏதோ என் குழந்தைக்கு நீ அம்மாங்கிற ஒரே காரணத்துக்காக நான் உன்னை உயிரோட விடுறேன், ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு வெளியில போ, இதுக்கப்புறம் புருஷன் புள்ளன்னு உரிமை கொண்டாடிட்டு இங்க வராதுன்னு சொல்லி தன்னோட ஆளுங்களை வச்சு அவனை வெளியில தள்ளி அவளை வெளியில தள்ளி கதவை சாத்திடுறான். எப்படியாவது திரும்ப அந்த வீட்டுக்குள்ள போயிடணுங்கிறதுக்காக வான் எவ்வளவோ முயற்சி பண்றா. அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோக்கு தான் அண்ணாக்கு அந்த பீனட் ஸ்மூத்தியை ரெடி பண்ணி கொடுத்தது ஹீரோயின் இல்ல. ஹீரோயின் பார்த்தோம்னா இந்த ஆல்மண்ட் பாதாம் பால் தான் ரெடி பண்ணிருப்பா. பட் வான் தான் பிளான் பண்ணி அதை தூக்கிட்டு அந்த இடத்துல பீனட் ஸ்மூத்தியை வச்சு தன்னோட அண்ணா கொலைக்கு காரணமா இருந்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கிற ஹீரோ வானை போட்டு அடி வெளுன்னு பெல்ட் எடுத்துடுறான். ஸோ வசமா மாட்டிக்கிட்ட வானுக்கு எப்படி இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது இவ கூட அஃபேர்ல இருந்தால ஒரு டாக்டர் அவன் கால் பண்ணி, இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீ எனக்கு இவ்வளோ பணம் கொடுக்கலனா நீ இது வரைக்கும் பண்ண எல்லா விஷயத்தையும் நான் ஹீரோ கிட்ட மாட்டி விட்டுருவேன்னு சொல்லி மிரட்டவும், ஏற்கனவே அவன் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கேன், இப்போ இந்த உண்மை தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா ஹீரோ என்ன கொன்னே போட்டுருவான், எப்படியாவது இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணுங்கிறதுக்காக ஹீரோயினுக்கு கால் பண்ணி, உங்க குழந்தை இறந்து போகல, உங்க குழந்தைக்கு என்ன ஆச்சுங்கிற உண்மை எனக்கு தெரியும், ஸோ நீங்க அதை தெரிஞ்சுக்கணும்னா இத்தனை மணிக்கு இந்த ஹோட்டலுக்கு வாங்கன்னு சொல்லவும் ஹீரோயினுமே தான் குழந்தை உயிரோட இருக்குங்கிற நம்பிக்கையில ஹோட்டலுக்கு போறாங்க. பட் வான் அங்க நம்ம ஹீரோயினை லாக் பண்ணி அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து அந்த டாக்டரை வர வச்சு, இப்போதைக்கு என்னால நீ கேட்ட பணம் கொடுக்க முடியாது, பட் அதுக்கு பதிலாக ஹீரோயினை எடுத்துக்கோ, ஒன்ஸ் நீ ஹீரோயின் கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி நான் போட்டோ எடுத்துட்டா போதும், அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட காட்டி அவனை மேரேஜ் பண்ணிப்பேன், தென் நீ கேட்ட மாதிரி நிறைய காசு தந்து நீ ஃபாரின்ல போய் செட்டில் ஆகுறதுக்கான எல்லா செலவையுமே நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புனதும் இந்த ஆஃபர் கூட நல்லா தான் இருக்குன்னு சொல்லி அந்த டாக்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். அப்புறம் என்ன, வானே ஒரு ஆளை செட் பண்ணி இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட மாட்டி விட்டுறவும், ஏன் ஹீரோயின் இப்படி அடிக்கடி தப்பு பண்ணிட்டு இருக்கா, இதை இதுக்கப்புறம் என்னால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி கோவப்படுற நம்ம ஹீரோ அவங்கள கொலை பண்றதுக்காக போய் பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் இல்ல, அதுக்கு பதிலா வான் தான் இருக்கா. ஆக்சுவலாக இங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்டே இருந்து கால் வந்த உடனே தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, நான் இப்போ என் குழந்தைய பற்றி விசாரிக்கிறதுக்காக இந்த ஹோட்டலுக்கு போறேன்னு சொல்லியிருப்பாங்க. பட் மனசு கேட்காத ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணி வரும்போது தான் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குங்கிறதே தெரிய வந்திருக்கும். ஸோ வான் நம்ம ஹீரோக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தினதுக்கு அப்புறம் ஹீரோயின் மாட்டிக்கிட்ட அந்த ரூம்குள்ளே போகிற ஃப்ரெண்டு ஹீரோயினை காப்பாற்றி வான் அடிச்சு போட்டு அந்த டாக்டர் கூட இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு வந்திருப்பாரு. ஸோ செம்ம காண்டாகிற வான் ஹீரோயின் ரெண்டு பேரையுமே பழி வாங்கணுங்கிறதுக்காக அவங்க அஃபேர்ல இருக்கிற டாக்டர் கிட்ட, நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி இப்போ என்கிட்ட இருக்கிற குழந்தை உனக்கு பிறந்தது கிடையாது, ஆக்சுவலா அது ஹீரோயினுக்கு பிறந்த குழந்தை தான், பிகாஸ் நான் பிரெக்னெண்டா இருக்கும்போது ஹீரோயின் என் மேல இருக்கிற கோவத்துல பல டைம் என் வயிற்றுல இருந்த உன் குழந்தைய கொல்ல முயற்சி பண்ணா, நானுமே அதை தடுக்க எவ்வளவோ மெனக்கேட்டேன், பட் என்னால முடியல, ஃபைனலா அந்த குழந்தை பிறக்கும் போதே இறந்துதான் பிறந்துச்சு, ஸோ உன்னோட குழந்தைய கொன்னது ஹீரோயின் தான்னு பொய்யா மாட்டி விட்டுறவும் அவனுமே இது உண்மை போலன்னு நம்பி நம்ம ஹீரோயினை பழி வாங்குறதுக்காக வீட்டில் இருக்க அந்த குழந்தைய கடத்தி மாடியிலேருந்து கீழே தூக்கி போட போறான். பார்த்து அதிர்ச்சி ஆகிடுற ஹீரோயின், என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நான் பண்ணி தரேன், பட் என் குழந்தைய விட்டுருன்னு சொல்லி அவன் பக்கத்தில் நெருங்குறத ஹீரோ பார்த்துடுறாரு. தன்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த டாக்டர் கிட்ட பேசி சமாதானம் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அவன் கேட்காம, என் குழந்தைய கொன்ன உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு குழந்தைய தூக்கி போட போகும்போது தடுக்க ட்ரை பண்ற நம்ம ஹீரோயினுமே கூட சேர்ந்து விழுந்துடுறாங்க. அந்த டாக்டர் ஸ்பாட்லயே இறந்து போயிடுறான். ஹீரோயினுக்கு சிவியரா தலையில அடிபட்டுருது, பட் குழந்தை எந்த பிரச்சனையும் இல்லாம உயிர் பொழைச்சிடுறான். என்ன இருந்தாலும் இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேல எந்த தப்புமே இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா. சோ தான் ஒய்ஃப் இப்படி கஷ்டப்படுறதுக்கு முக்கியமான காரணம் வான் தான். அதனால அவளை பழி வாங்குறதுக்காக நம்ம ஹீரோயின் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா கஷ்டப்பட்டாங்களோ அந்த எல்லா வழிகளையும் இவ அனுபவிச்சு துடிதுடிச்சு சாகணுங்கிறதுக்காகவே அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போய் விட்டுடுறான். அப்புறம் என்ன, அங்க இருக்கிற மற்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினை எந்த அளவுக்கு அடிச்சு துன்புறுத்தினாங்களோ அதை விட 1000 மடங்கு அவளை போட்டு படாத பாடு டார்ச்சர் பண்றாங்க. தாங்கிக்க முடியாம வான் கத்துறா கதறா, பட் காப்பாத்த யாருமே இல்ல. சோ நம்ம ஹீரோ ஃபைனலா தான் பண்ண தப்ப உணர்ந்து நம்ம ஹீரோயினுக்காக வாங்க ரிவெஞ்ச் எடுத்துடுறான். ஆனா என்ன, நம்ம ஹீரோயின் தான் தலையில அடிபட்டு இப்ப கோமால இருக்காங்க. இப்படியே சில வருடங்கள் 5-6 வருஷங்கள் கடந்து போயிடுது. திடீர்னு ஒரு நாள் கண் விழிக்கிற நம்ம ஹீரோயின் பயங்கரமா பேனிக் ஆகி, என்னோட குழந்தை எங்கன்னு கேட்கவும், குட்டி பையன் இப்ப 5 வயசு பையனா செம கியூட்டா இருக்கான். ஓடி வரதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினால சந்தோஷத்தை தாங்க முடியல. அதே நேரம் நம்ம ஹீரோவை பார்த்து கோவப்பட்டு, இதுக்கப்புறம் என்னால உன் கூட இருக்க முடியாது, என் குழந்தைய கொடுத்துரு, நான் அவனை அழைச்சிட்டு எங்கேயாவது போயிடுறேன், கண்காணா தூரமா போய் சந்தோஷமா வாழ்ந்துக்கிறோன்னு அடம் பிடிக்கிறாங்க. உங்க 2 பேருக்கு நடுவில் என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு தெரியாது, பட் இத்தனை வருஷமா அப்பா எனக்கு எந்த குறையும் இல்லாம நல்லபடியா பத்திரமா பாத்துக்கிட்டாரு. ஸோ எனக்காக ஒரே ஒரு தடவை அப்பாவுக்கு சான்ஸ் கொடுங்கம்மான்னு ரொம்ப கெஞ்சி கேட்கவும் ஹீரோயினுமே தான் குழந்தை சந்தோஷத்துக்காக ஒத்துக்கிறாங்க. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் குழந்தைன்னு சொல்லி 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபேமிலியா வாழ ஆரம்பிக்கிறாங்க.
தென் நாட்கள் கடந்து போக நம்ம ஹீரோக்குள்ள ஏற்பட்டிருக்க மாற்றங்களை புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் அவரை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிறாங்க. பிகாஸ் 5 வருஷத்துக்கு முன்னதான் 2 பேருமே டிவோர்ஸ் நோட்டீஸ்ல சைன் போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அப்பவே பிரிஞ்சுட்டாங்க இல்லையா, அதனால திரும்ப மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு நம்ம குட்டி பையன் தான் ஃப்ளவர் பாயா இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு தானே கேட்குறீங்க. பாவம் அந்த மனுஷன் ஒரு ஓரமாக நின்று நீ இப்படி எப்போதும் சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட இருக்கிறத பார்க்க தான் நான் ஆசைப்பட்டேன்னு சொல்லி எங்கிருந்தாலும் சந்தோஷமா வாழுமான்னு சொல்லி அர்ச்சத்தை போடுறாரு. ஃபைனலாக ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆகிடுது. அவ்வளோதான், இதோட இந்த ட்ராமாவுமே முடியுது. என்னதான் இந்த ட்ராமாவோட எண்டிங்கை நம்மளால ஏற்றுக்க முடியலைனாலும் ஓரளவுக்கு பாசிட்டிவான எண்டிங் தான். உண்மை சொல்ல போகணும்னா இந்த ட்ராமாவில் வர ஹீரோ மாதிரி தான் நம்ம ஊரில் முக்காவாசி பசங்க சுற்றிட்டு இருக்காங்க. பசங்க மட்டும் இல்லை, பொண்ணுங்களுமே தான். ஸோ உங்கள் ஃப்யூச்சர், சந்தோஷம், நிம்மதியை மனசில் வச்சுக்கிட்டு ஒருத்தர் கூட கமிட் ஆகிறதுக்கு முன்னே 1க்கு 10 தடவை தாராளமாக யோசிச்சு ஒரு நல்ல முடிவாயிடுங்க. அப்புறம் குத்துதே குறைதேனா உதவி பண்ண ஒருத்தனும் வரமாட்டான். இதை என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அதனால அரேஞ்ச் மேரேஜோ இல்லை லவ் மேரேஜோ எதுவாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு மேட்ச் ஆனவங்களா, உங்களுக்கு ஏற்றவங்களாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி இந்த ட்ராமாவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமாக அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவில் மீட் பண்ணுறேன். அண்ட் till then it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.